மேடம், கேஸ் விலை உயர்வு, வங்கி கணக்கில் இருக்கிற இந்த பணம் எங்கே, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை வைத்து எதிர் வேட்பாளரை தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு. 50,000 வாக்குகளுக்கும் அதிகமாக வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்னு சொல்கிறது ஒரு சிரிப்பு தான் வருது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தொகுதியில் என்ன எது நடக்குது எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதிக்கு உட்பட்ட எந்த பிரச்சனையும் அவங்களால சொல்ல முடியலை. வேறு தொகுதியிலேருந்து தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதாவது வேடந்தாங்கல் பறவை தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறது போல் இங்கே வந்து தண்ணியும் குடிச்சிட்டு ஏதோ ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்லி. அதாவது அவங்களுக்கு லட்சியம் பாஜக வெற்றி பெறக்கூடாது, அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அல்ல ஏதாவது சாதனைகளை சொல்லி கேட்குறாங்களா? இல்லை, அவங்களால எந்த சாதனைகளையும் சொல்ல முடியலை. அவங்களுக்கு முதல் எய்மு பாஜக வெற்றி பெறக்கூடாது, நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடணும், அது அவங்க எய்மு. விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வு அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் பண்ண வேண்டியது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதாவது அங்கேருந்து வரதில் ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்து அவங்க கொடுக்குற விலைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதை நடைமுறைப்படுத்தாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேறு விலை நிச்சயப்பட்டு கொடுக்குறாங்க. அதனால் அதை சொல்லி அவங்களுக்கு வாக்கு கேட்க எந்த இதுவும் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அவங்க கூட்டணி கட்சி தான் அதில் இருக்காங்க. சாதாரண மக்கள் வங்கி கணக்கில் வந்து பல கோடி ரூபா மத்திய அரசு வந்து தீட்டி இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வச்சுட்டு இருக்காங்க. மத்திய அரசு தீட்டி இருக்குன்னு சொல்கிறது அவங்க ஏதாவது சொல்லணும், இல்லை ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்கணும். அதனால் அவங்க அதை ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டு மக்கள் மனசில் திசை திருப்பிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏமாற்றி வாக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கேட்டால் போதும். இல்லை, வங்கி கணக்கே இல்லாத மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு தொடங்கி வச்சது பிரதம மந்திரி மோடி தலைமையிலான அரசு தான். அப்படி இருந்துட்டு அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்கிறது ஏளனமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.